நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வேதம் மனிதர்களால் எழுதப்பட்டது என்று அல்லது அச்சிடப்பட்டது என்று. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த வேதத்தை எழுதியது தேவன். பரலோகத்திலே தேவன் இந்த வேதத்தை எழுதி இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுத்தால், அந்த இயேசு கிறிஸ்துவனிடம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு கொடுத்தார். மனிதர்களுடைய கையிலே வந்த இந்த வேதாகமம் காகிதமாக மாறியது. எழுதும்போது எத்தனையோ பிழைகள் ஏற்பட்டது, எழுத்து பிழைகள். அது மறுமொழியிலே மொழிபெயர்க்கும் போது மொழிபெயர்ப்பு தவறுகள் ஏற்பட்டது. ஆனால் தேவன் கொடுத்தது 100% சத்தியமாக கொடுத்தார். நாம் அநேக முறை அந்த சாலையோரங்களிலே இளநீரை குடிப்போம். குடிக்கும்போது இளநீரை உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பத்திரமாக நாம் பருகுவதற்காக தேவன் அதற்கு கொடுத்த கவர், பேக்கிங் கவர் மேலே இருக்கும், பெரிய கவர். அந்த கவரை கத்தியால் வெட்டி குடிப்பாங்க. உள்ளே இருக்க தேங்காவை அவ்வளோ அற்புதமாக இனிப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஜல்லி மாதிரி வரும். அதை கையில் அப்படி எடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா அந்த இளநீருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தோலை வெளிப்புறமாக இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிப்புறமாக அப்படி வெட்டி அதை ஸ்பூனாக்கி அப்படி வடித்து திரும்ப அந்த ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேங்காய் மட்டையை உள்ளே போட்டுருவாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த கவர் எத்தனையோ மண், கல், சேறு, சகதி எத்தனையோ இடங்களில் உருண்டு புரண்டு வந்தது. அது மேலே இருக்கக்கூடியது அதை வெட்டி திரும்ப ஸ்பூன் ஆட்டம் அதில் போட்டுருவாங்க. அருமையான அந்த தேங்காவை எப்பொழுது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த இளநீரை ஆகட்டும், அந்த தேங்காவாகட்டும், மனிதனுடைய கை பட்டபோது அது அசுத்தமாக மாறுகிறது. அதே போல் பரலோகத்திலிருந்து வந்த இந்த வேதாகமம் மனிதனுடைய கை பட்டதினால் கலப்படமாக மாறியது. ஆகவே தான் இந்த வேதாகமத்தை படிக்கும்போது கவனம் நமக்கு தேவை. அந்த எழுத்துக்களை பார்க்காமல் அந்த எழுத்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வேதாகமம் தேவன் எழுதி நமக்கு கொடுத்தது. எழுதியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அரசர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான வேலைகளை செய்த நபர்கள் இவர்கள் அனைவரும் கூட இவர்கள் அல்ல எழுதியது, இவர்கள் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், இதை எழுதியது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம். ஆனால் இதை எழுதியது யார்? உண்மையிலேயே தெர்கியு 22ஆம் வசனத்தில் இருக்கும், 16ஆம் அதிகாரம் 22 இருக்கும். இந்த நிருபத்தை படிங்க. கடைசி அந்த ரோமாருக்கு எழுதிய அந்த நிருபத்தை முடிக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் பாருங்க. 22ஆம் வசனம், இந்த நிருபத்தை எழுதின தெர்கியு ஆகிய. தெர்கியு எழுதினார் என்றால் யார்? பவுல். இங்கே மேலே போட்டிருக்க பவுல் அப்படின்னு, ஆனால் இங்கே இப்போ வரும்போது தெர்கியு அப்படின்றாரு. என்றால் எழுதின பவுல் அநேக நிருபங்களை எழுதினால் அதிலே சிலவற்றை அவர் நேரடியாக எழுதவில்லை. பிலோமனுக்கு எழுதிய நிருபம் 19ஆம் வசனம். பிலோமனுக்கு எழுதிய நிருபம் 19ஆம் வசனம். அந்த நிருபத்தை எழுதியது யார் என்றால் அதுவும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, 19ஆம் வசனத்தில், பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலேயே
எழுதினேன் என்றால் மற்றதை பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன் என்றால் மற்றதை அவருடைய கைகளால் எழுதவில்லையா என்றால் பலர் எழுதினார்கள். எழுதினவர்களும் கூட மற்றொருவரை வைத்து எழுதினார்கள். அதே போல ராஜா தீர்க்கதரிசிகளும் கூட தாங்கள் சொல்லும்போது மற்றவர்கள் எழுதினார்கள். பைபிளில் இருக்கும். தேவன் கொடுத்த இந்த புத்தகத்தை, தேவனிடத்திலிருந்து வந்த இந்த புத்தகம், இந்த வார்த்தைகள் மனிதர்கள் எழுதினார்கள். மற்றபடி இதை எழுதியது கொடுத்தது தேவன். இதனுடைய மகத்துவம் தெரியாமல், பரலோகத்திலிருந்து வந்த இந்த புத்தகத்தின் மகத்துவம் தெரியாமல் அநேகர் வெறும் தங்களுடைய கைகளிலே மட்டுமே இருக்கிறது தவிர அதை திறந்து வாசிக்க வேண்டும். இதில் என்ன இருக்கிறது? தேவன் இந்த இயற்கையை படைத்தார். எப்படி படைத்தார் இந்த இயற்கையை? மரம், செடி, கொடிகளை எல்லாம் எப்படி படைத்தார்? பறவைகளை எப்படி படைத்தார்? எப்படி உண்டாக்கப்பட்டது அந்த பறவைகள்? இந்த வானத்தை தேவன் எப்படி படைத்தார்? சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் தேவன் எப்படி படைத்தார்? எதனால் படைத்தார்? பூமியில் இந்த சமுத்திரங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள், சமுத்திர கடலுக்கு அடியிலும் கூட தாவரங்கள் இருக்கிறதாம். பூமியின் மீதும் தாவரங்கள் இருக்கிறது. பூமியின் மீது, இந்த உலர்ந்த நிலத்தின் மீது இருக்கின்ற தாவரங்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாம் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தாவரங்கள். அந்த தாவரங்களை தேவன் எப்படி படைத்தார்? மீன்களை எப்படி படைத்தார்? எதற்காக படைத்தார்? கிரகங்களை எதற்காக படைத்தார்? இப்படியாக ஆரம்பத்திலிருந்து எழுதி கொண்டு வந்த இந்த வரலாற்றை, ஆதியிலே இருந்து, ஆதி மனிதன் முதற்கொண்டு நடந்த சம்பவங்கள், கதையல்ல இது, சம்பவங்கள், வரலாறு. கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே நாம் இதுவரை கற்றுக்கொண்ட வரலாறாகட்டும், அறிவியலாகட்டும், எதுவுமே 100% உண்மை அல்ல. அநேக வரலாற்று புத்தகங்கள் அவைகளில் மனிதனுடைய பொய்களும் உண்டு. விஞ்ஞானிகள் சொன்ன அறிவியல் அவைகளும் கூட 100% உண்மை அல்ல. அதிலேயும் கூட பொய்யான தகவல்களும் உண்டு. ஆனால் பைபிளே அப்படிப்பட்டதல்ல. 100% உண்மை, கதையல்ல. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த வேதத்தை கிறிஸ்தவ மக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாசிப்பது இல்லை. சபையாக கூடி வருகிறார்களே தவிர அதை திறந்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் நமக்காக என்னதான் எழுதி வைத்தார், இதிலே என்ன வரலாற்றை எழுதி வைத்தார், எதற்காக நமக்கு கொடுத்தார், என்ன சொல்ல வருகிறார் அவர் என்று திறந்து வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இல்லை. பரலோகத்திலிருந்து வந்த இந்த புத்தகம் நேரடியாக எந்த ஜனத்தாரிடத்திற்கு வந்ததோ தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் என்றால், ஜாதிகள் என்றால் சந்ததிகள். தமிழ் ஜாதிகள் அப்படின்னு அதான் மொழிபெயர்ப்பிலே நடந்த சில பிழைகள். ஜாதிகள் மனிதர்கள் வைத்து கொண்டவை. ஜாதி என்றால் அது குலத்தால் வந்தது. குலம் என்றால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க, என்னது, மக்கள் அந்த முடித்திருத்தும் பயிற்சி, அப்புறம் செருப்பு தைக்கும் பயிற்சி மையங்கள், அது குலத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ இந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த குலத்தை சேர்ந்தவன் என்றால் நீ முடித்திருத்தக்கூடியவனே, அந்த குலத்துக்கு ஏதோ பேர் வைப்பாங்க. இந்த பொது வழியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஜாதிக்கு நீ இந்த ஜாதியானா, இந்த ஜாதியான் என்றால் அவனுக்கென்று ஒரு தொழில் இருக்கிறது. இந்த ஜாதியானா அவனுக்கென்று ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழில் இருக்கிறது. இந்த ஜாதியை சேர்ந்தவனா அவனுக்கென்று ஒரு தொழில் இருக்கிறது. என்ன ஜாதி? நகை செய்யக்கூடிய தொழில்.
ஆபரணங்களை செய்யக்கூடிய தொழிலை செய்கிற அவர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்த, அதற்கொன்று பெயர் உண்டு. இப்படிப்பட்ட ஜாதிகள் அல்ல, சந்ததிகள். அந்த சந்ததிகளை பைபிளிலே ஜாதிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜாதி, இஸ்மவேல் ஜாதி என்றால் இஸ்ரவேலர்கள் யார்? ஆபிரகாமிற்கு பிறந்த ஈசாக்கின் குமாரனாக யாக்கோபின் சந்ததியே இஸ்ரவேல் ஜாதி. இஸ்மவேல் ஜாதி என்றால் ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல், ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலின் சந்ததியார். அது ஒரு ஜாதியாக அழைக்கப்பட்டார் என்றால் சந்ததி, ஜெனரேஷன். இப்படியாக பூமியின் மீது எத்தனையோ சந்ததிகள் உண்டு. நாம் இந்தியாவிலும் கூட எத்தனையோ சந்ததி ஜாதியார் உண்டு. ஜாதியார் என்ற சந்ததிகள். உலகத்தில் எத்தனையோ சந்ததியார் இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் தேவன் அந்த வேதாகமத்தை கொண்டு வந்து தரவில்லை. இது இந்த வேதாகமத்தை அனைவருக்கும் தரவில்லை, ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்கு மட்டுமே கொண்டு வந்து கொடுத்தார், வேறு யாருக்குமே அல்ல. ஏசாயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, கடைசி வார்த்தை பாருங்க, கடைசி 3, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும். ஏசாயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும், சியோனிலிருந்து வேதம் வருகிறது. எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். எங்கிருந்து வசனம் வெளிப்படும்? ஒரு சியோனிலிருந்து. சியோன் என்றால் எங்க இருக்கிறது? இஸ்ரவேல். எருசலேம் என்றால் அன்றைக்கு எருசலேம் எங்கே இருக்கிறது? இஸ்ரவேல். என்றால் இந்த இஸ்ரவேல் சந்ததியாரிடமிருந்து மட்டுமே என்ன வரும்? வசனம் வரும். பரலோகத்திலிருந்து வந்த வசனம் எங்கு வந்து பாய்ந்ததோ தெரியுமா? இதோ விண்வெளியிலே சுற்றி திரிகின்ற ஒரு விண்கல் இன்ன பகுதியிலே போய் மோதுகிறது என்று சொல்லுவார்கள். அதுபோல அந்த விண்வெளிக்கும் அப்பாற்பட்ட இந்த அண்டத்திற்கும் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பரலோகம், அந்த பரலோகத்தில் இருந்த இந்த வேதம், இந்த பைபிள் எங்கு வந்து அடைந்ததோ என்றால் உலகத்திலே எங்கோ அல்ல, இந்தியாவிலோ அல்லது அமெரிக்காவிலோ அல்லது ரஷ்யாவிலோ சைனாவிலோ ஆப்பிரிக்காவிலோ அல்ல. அது ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களிடத்திற்கு போய் சேர்ந்தது, வந்தது, அவர்களிடத்திற்கு வந்தது. அங்கு வந்ததினால் அங்கு பரலோகத்திலிருந்து தேவனுடைய வசனம் இஸ்ரேல் ஜனங்களிடத்திற்கு போய் வந்திருக்கிறது. அதை பார்த்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதியார் அனைவரும், உலகத்திலே மற்ற ஜாதியார் இருக்கிறார்கள், மற்ற நாட்டவர் இருக்கிறார்கள், மற்ற சந்ததியார் இருக்கிறார்கள். இஸ்ரவேலை தவிர்த்து மற்ற சந்ததியார், அது எத்தனையோ சந்ததிகள் இருக்கிறது. அந்த சந்ததியார் அனைவரும் கூட உலகத்தின் 4ஆம் மூலையிலிருந்து எல்லாரும் எங்கு ஓடி வருவார்களாம்? மேல இருக்கு பாருங்க, 3ஆம் வசனம். அதே 3ஆம் வசனம் தான். இப்போ ஆரம்பத்தில் இருந்து படிங்க. ஏசாயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் அவர்களுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். எதற்காக? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நமக்கும் போதிக்க வேண்டிய வழிகள் எங்கே இருக்கிறதா? யாக்கோபின் சந்ததியாரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது வழிகளை, தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் படிப்பா, நாம் அவர் சொன்ன தமது வழிகளின் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் தான் வேதம் இருக்கிறது. எருசலேமில் தான் வேதம் வந்தது. எருசலேம் மக்களுக்கு, சியோன் மக்களுக்கு தான் வேதம் வந்தது. எருசலேம் என்றால் பட்டணம், சிட்டி. சியோன் என்றால் மலை. அப்படியாக ஒப்பிட்டு சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. எங்கிருந்து வந்தார்கள் இந்த ஜனங்கள் அனைவரும் கூட? அதற்கு மேலே இருக்கக்கூடிய வசனம். கடைசி நாட்களில்
கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடிவில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். மற்றவர்களுக்கு வெளிப்படவில்லை. யாருக்கு வெளிப்பட்டது? ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே. அங்கு வந்த அந்த வேதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கிருந்து பெற்றுக்கொண்ட வேதம்தான் இது. எங்கிருந்து? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதம், முழுமையான வேதம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை எழுத ஆரம்பித்தது மோசே, ஆதியாகமம். அதை முடித்தது அந்த மோசே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முடித்த யோவான் எந்த ஜாதியை சேர்ந்தவர்? அவரும் இஸ்ரவேலரே. அவர்களுக்கு பவுல் எழுதின நிருபங்கள், பெரும்பாலான நிருபங்கள் எழுதியது பவுல். அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரும் இஸ்ரவேலரே. யாக்கோபு ஆகட்டும், பேதுருவாகட்டும், இப்படியாக இவர்கள் அனைவரும் கூட இஸ்ரவேலுக்கு வந்த இந்த வேதம் இப்பொழுது நாம் படிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வேதம் இன்னைக்கு வெறும் கையில் வீட்டில் கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே வைக்கிறாங்க நிறைய பேர். இந்த வேதம் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் அதை எப்படி பார்க்குறாங்களோ, எது பல வருடங்களுக்கு முன்பு வந்த இந்த காணொளி ஒரு வாட்டி போடுவாங்க பாருங்கள். அங்கே அவங்க பாருங்கள், என்னது இது, ஒரு நிமிஷம், சாப்பாடு போட்டலாம் கிடையாது, அது சோத்து போட்டலாம் கிடையாது. இல்லைன்னா காசு ரேஷன் கடையில் 1000 ரூபாய் தருவாங்க பார்த்தீங்களா, அது கிடையாது. போடுப்பா. பைபிள் புதுசாக எல்லாமே பேக்கிங் கூட வந்திருக்கு. பைபிளை பல வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், அது கண்ணில் ஒத்திக்கிறாங்க, முத்தமிடுறாங்க, நெஞ்சோடு ஒத்திக்கிறாங்க. என்றால் இதுதான் நாங்கள் கீழே இங்கிலீஷில் வரலையா லெட்டர்ஸு? இதுதான் எங்களுக்கு வேணும், இதுதான் எங்களுக்கு வேணும், இதுதான் எங்களுக்கு வேணும், மற்றதெல்லாம் அப்புறமா, இதுதான் எங்களுக்கு தேவை. எப்படி அழுகுறாங்களோ பாருங்க எல்லாரும். எதுக்காக அழுகணும்? அதை பார்த்து தேம்பி அழுகுறாங்க, மனசு பாரமாக இருந்து அழுகுறாங்க. எதுக்குங்க? அந்த பைபிளை பார்த்து. நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரி பைபிள் ஒரு சில இடங்களிலே போய் படிக்க முடியாது. இல்லை, இல்லாததுனால்தான் என்னமோ தெரியல, அவங்க அதை பார்த்தவொன்னு அழுகுறாங்க. ஒரு ரூமில் வந்த உடனே அப்படியாக அந்த வேதத்தை என்றால் யார் கொடுத்தது? இது தேவன் கொடுத்தா. தேவன் பரலோகத்திலிருந்து எழுதி அனுப்பின இந்த வேதத்தை மனிதர்கள் தங்களுடைய மொழிகளிலே எழுதி கொண்டார்கள். அது யாரிடத்தில் இருந்ததென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, இப்போ போடுங்க அந்த வீடியோவை. இன்னொரு வீடியோ வந்திருக்கு பாருங்க. இவர் சொல்றாரு, வேதம் என்றால் என்ன? தேவன் சொன்ன வார்த்தைகள். தேவன் யாருக்கு சொன்னது? தேவன் யாருக்கு சொன்னது? ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்குள்ள வீடியோ வர்றதுக்குள்ள இன்னொரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் வாக்கு தத்தங்களும் அவர்களிடத்திற்கு வந்தது, உங்களிடத்திற்கு அல்ல. இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட இருக்கும். முதலில் வந்தது யாரிடத்தில்? உங்களிடத்தில் வந்ததா வசனம்? அந்நிய ஜனங்களை பார்த்து கேட்பார் பவுல். வசனம் யாரிடத்தில் வந்தது? உங்களிடத்திலா? இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க ஒரு வாட்டி. ஐயா, ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேனா, அப்படியே தட்டினாரு, முதல் எழுப்புனாரு. எழுந்து உட்கார்ந்த உடனே இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு.
பதறாத. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, நீ யூடியூப் ரெக்கார்ட் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டியான்னாரு. நானு பேந்த முடிச்சேன். சரி, அப்போ நீ இன்னும் மேட்டர் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நீ பேப்பர்ல எழுதிக்கோ. என்னது? அதை போய் நாளைக்கு பேசுன்னு சொன்னாரு. எல்லாரும் கேட்டுக்காங்க. நான் சொல்றதெல்லாம் நீ பேப்பர்ல எழுதிக்கோ. அப்ப இது பேப்பரில் எழுதினார் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இவர் எழுதினார் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை தூக்கிட்டு வந்து இந்த 66 புத்தகங்களுக்கு பின்னால் அதை இணைக்கலாமா? 67வது புத்தகமாக. அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தானே. உண்மையில சொன்னப்போனா அவருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தென்பட்டு சொன்னது உண்மை என்றால், அந்த சொன்ன காரியங்கள் ஒரு காகிதத்தில் எழுதியது உண்மை என்றால், பிலோமன் நிருபம் இருக்கு, யூதா நிருபம் இருக்கு, எல்லாமே ஒரே பேப்பர் தான், ஒரு பேஜ் தான், இல்லை 2 பேஜ், 1-2 பேஜ் தான். அதே மாதிரி இவருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி எழுதிய அந்த 1-2 பேஜை 67வது புத்தகமாக இணைக்கலாமே. அதான் மேலேயே போட்டிருக்கு, போதகர்களின் உருட்டு அப்படின்னு. என்றால் இப்படிப்பட்ட உங்களுக்கு அநேகம் தெரியும். தேவன் என்னோடு வந்து பேசினார். யாரோடு பேசினார்? யாருக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய வசனம்? நமக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கா? தேவன் பேசியது இஸ்ரவேல் ஜனங்களோடா, மற்ற ஜாதியாரோடா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வேதம் வந்தது, மற்றவர்களுக்கு அல்ல. எனக்கும் கடவுள் சொன்னார், எனக்கும் தேவன் வெளிப்படுத்தினார் என்பது எல்லாமே அது தேவன் அல்ல. தேவன் வெளிப்படுத்தியது ஆதியிலிருந்து சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்துமே அந்நிய ஜனங்களுக்கு அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அங்கு அவர்களுக்கு சொன்னதினால்தான், அவர்களிடத்தில் வேதம் வந்து சேர்ந்ததினால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் அனைவரும் எங்கு ஓடி வருகிறார்கள்? உருவகமாக சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏசாயா புத்தகத்தில். சீயோன் மலைக்கு ஓடி வருகிறார்கள். எங்கிருந்து ஓடி வருகிறார்கள்? நீங்கள் சொல்லலாம், ஓடி வராங்களா? ஓடி வராங்களா? கப்பலில் வராங்களா? இல்லை ஃப்ளைட்டில் வராங்களா? இல்லை நடந்து வராங்களா? சைக்கிளில் வராங்களா? ரிக்ஷாவில் வராங்களா? காரில் வராங்களா? ஓடி வருகிறார்கள்னா நடுவில் எத்தனையோ கடல் இருக்கு, நதிகள் இருக்கு, காடுகள் இருக்கு. இதெல்லாம் கொஸ்டின் போடலாமாங்க? அதுக்காக தான் உருவகம் அப்படின்னாங்க. என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஒரே வேதம், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது இப்பொழுது நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த 66 புத்தகங்கள். இதை நாம் வாசிக்க இந்த மாதிரி உருட்ட கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு போதகர்கள், எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார், எனக்கு தேவன் கொடுத்தார், எனக்கு தேவன் சொன்னார். இதெல்லாமே பொய்யான வார்த்தைகள். தேவன் சொன்னது சொல்லி முடித்து விட்டது இந்த 66 புத்தகங்கள் மட்டுமே. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் ஓடோடி போய் இதோ கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு காலத்தில் இது நம்முடைய கையில் இல்லை, பரலோகத்தில் இருந்தது. பரலோகத்தில் இருந்த இந்த வார்த்தைகள் தேவன் எழுதிய வார்த்தைகள், தேவனே எழுதிய வார்த்தைகள் நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க அவர் எத்தனையோ நபர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் மூலமாக இதை போதிக்க வைத்தார். அதுதான் இந்த 66 புத்தகங்கள். கதையல்ல, இது மெய். கதையல்ல, இது மெய்யானது. நம் தேவனே எழுதியது அப்படின்னு ஒரு பாட்டு. உண்மையிலே அந்த பாட்டு கேட்கும்போது தாய் அந்த குழந்தைக்கு தாளாட்டுற மாதிரி அந்த ஃபீல் உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 3 சரணம், பெரிய சரணம், அதை கேட்கும்போது உண்மையிலே தேவனுடைய வலி. நான் சொன்னப்பா, இத்தனை விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் படிக்க மாட்டீங்களா இந்த வேதத்தை? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாட்டீங்களா இந்த வேதத்தை?
தேவன் எப்படியெல்லாம் ஆரம்பத்திலிருந்து சொன்னாரோ, எப்படியெல்லாம் யாரோரோடு பேசினாரோ, எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தாரோ உங்களுக்கு தேவையில்லையா? அன்றைக்கு ஒரு அரசனே பாருங்க, 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து, தேவனுக்கு எதிராக நின்று, அவருடைய வேதத்தை மறந்து, தேவனுடைய கோபத்திற்கு ஆளான போது, தேவன் அவர்களை மற்ற ஜாதியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, அந்த மற்ற ஜாதியார் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின காலத்திலே தேவனுடைய ஆலயத்திலே இருந்த அந்த வேதம் தொலைந்து போனது. பிறகு நல்ல ஒரு அரசன் வந்தார் யூதா சந்ததியிலே. அவர் பேர் யோசியா. 8ஆம் வசனத்திலே அந்த யோசியா வந்த பிறகு அந்த தேவனுடைய ஆலயத்தை போய் சுத்திகரிங்க, தூய்மைப்படுத்துங்க அப்படி சொன்னபோது அவங்களுக்கு ஒன்று கிடைச்சதான். என்ன பாருங்க, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, ஆசாரியன் சொல்லுகிறார், நான் கர்த்தரின் ஆலயத்திலே தேவனுடைய புத்தகத்தை கண்டுபிடித்தேன். ஒரு புத்தகம் எனக்கு ஒரு தேவனுடைய ஆலயத்திலே எனக்கு தென்பட்டது. அது இது ராஜாவுக்கு தர வேண்டும் என்று ராஜாவுக்கு கொண்டு போய் தருகிறார்கள். 11ஆம் வசனம். ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்த போது அந்த இந்த இதே வேதம் தான். அப்பொழுது முழுமையாக இல்லை, இந்த வேதம் இன்னும் முழுமை அடையவில்லை, கொஞ்சம் தான் இருந்தது. கொஞ்சமாக இருந்த அந்த வேதத்தை, இதே சேம் நம்முடைய கையில் இருந்த இதே வேதத்தையே, இவ்வளவு பெருசு கிடையாது என்றால் எடுத்துக்க விஷயங்கள், இதே வேதத்தையே கொண்டு போய் ராஜாவினுடைய கையிலே கொடுத்து வாசித்து கேட்க வைத்த போது, படிப்பா, ராஜா இந்த புத்தகத்திலே, இந்த புத்தகம் நம்முடைய கையில் இருக்க பார்த்தீங்களா, இந்த புத்தகத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவ்வளவு அழுகையா, அவ்வளவு வேதனையா, ஐயோ தேவனுடைய வார்த்தைகளாயிற்று, இது இத்தனை காலம் எங்கேயும் மூலையில் இருந்தது, அதை எப்படியோ கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள் என்று அழுகிறார்கள். அனைவரும் கூட வேதனையை படுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த புத்தகம் இப்பொழுது முழுமையாக 66 புத்தகங்களாக நம்முடைய கையிலே இருக்கும்போது இதை எப்படி நாம் கற்றுக்கொள்ளாமல், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் எப்படி இருக்கிறோம்? பரலோகத்திலிருந்து வந்தது, தேவனே எழுதியது, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த அற்புதத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் வாசிக்க வேண்டும், நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். ஓகே, ஆகையினால வேதத்தை, இந்த பைபிளை கண்ட இடத்துல தூக்கி போட்டிட்டு போகாதீங்க, சரியா? ஓகே.